கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமயமாக்கல் திட்டம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசின் திட்டத்துக்கு இணங்க கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் 425 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த நவீனமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 60 ஆண்டுகளின் பின்னர் இந்த பேருந்து நிலையம் முழுமையாக மூடப்பட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன மற்றும் கவர்ச்சிகரமான பேருந்து நிலையமாக முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படும் முதல் சந்தர்ப்பம் இது என்பது விசேட அம்சமாகும். இந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கு பொது போக்குவரத்தை வலுப்படுத்தாமல் ஒரு நாடு வளர்ச்சியடைய முடியாது என்று கூறினார். நினைவு பலகையை திறந்து வைத்து கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த வளாகத்தை சுற்றி பார்வையிட்டார்.